ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. மாசை மகத்தை அடியொற்றி திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி எம்பெருமான் கடற்கரைக்கு எழுந்தருளி அங்கே தீர்த்தவாரி கண்டுள்ளுகின்ற அதி அற்புதமான வைபவம். முதலாவார் மூவரே அம்மூவருள்ளும் முதலாவான் மோரிநீர் வண்ணன் முதலாய நல்லான் அருளல்லால் நாமநீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது. எம்பெருமானுடைய பரத்வத்தை முதல் திருவந்தாதியின் ஓர் பாசுரத்திலே அருளி செய்கின்றார் சுவாமி பொய்கை ஆழ்வார். முதலாவார் மூவரே என்றபடிக்கு பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூன்று தேவதைகளுமே பிராதான்யத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுக்குள்ளே யார் முதல்வன் என்னால் முதலாவான் மோரிநீர் வண்ணன் என்றபடிக்கு கடலை ஒத்த கருநீல வண்ணத்தை உடைய பெருமானே பரதேவதை. அவனே முழுமுதற் கடவுள் என்று அருளை செய்கின்றார். அதற்கு மேற்பட்டு முதலாய நல்லான் அருளல்லால் நாமநீர் வையகத்து பல்லார் அருளும் பழுது என்ன அந்த எம்பெருமானுடைய அருளையன்று நமக்கு மற்ற தேவதைகளுடைய அருளானது ஒருபொழுதும் பயனை தருவதாக இல்லை. அவனுடைய பரத்வத்தை அருளை செய்கின்றார் பொய்கை ஆழ்வார் தானும். இதற்கு மேற்பட்டு இன்னொரு பாசுரத்திலே கடலை பார்த்து வியந்து ஒரு கேள்வி கேட்கின்றார் பொய்கை ஆழ்வார். மாலும் கருங்கடலே என்னோற்றாய் வையகம் உண்டு ஆளிலைப்பு என்ன ஆழியான் கொலக் கருமேனி செங்கண்மால் கண்படையுள் என்னும் திருமேனி நீ தீண்டப் பெற்று என்ன அருளிச் செய்கின்றார். கடலே, இப்படி கருநீல வண்ணத்தோடு நீ நித்தியமாக காட்சி அளிக்கின்றாயே, இதற்கு நீ என்ன நோன்பை அனுஷ்டித்தாய், என்ன உபாயாந்தரத்தை அனுஷ்டித்தாய்? பெருங்கடலே என்னோற்றாய் வையகம் உண்டு ஆளிலைப்பு என்ன ஆழியான் கோலக் கருமேனி என்றபடிக்கு அந்த எம்பெருமானானவன் நீலதோயத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஸ்புரா என்றபடிக்கு ஆர்மேனி செங்கண் கதிர்மதியும் போல் முகத்தான் என்று படிக்கும் கருநீல வண்ணத்தோடு இருக்கின்றானே. அவன் திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வானது திருக்கண் வளர்ந்தருளுகின்றானே. அப்படி அவன் இருக்கின்ற கோலத்தாலே நித்தியமான அவனுடைய திருவடி ஸ்பர்சத்தை பெற்றதாலென்றோ நீயும் கருநீல வண்ணத்தோடு காட்சியளிக்கின்றாய். கருங்கடலை என்னோற்றாய் நதவம் செய்தாய் வையகமுண்டு ஆளிலை துயன்ன ஆழியான் என்ன அவனுடைய பரத்துவமானது. மேலும் முன்பொரு சமயம் அவன் பிரளய காலத்தில் அனைத்து லோகங்களில் தன்னுடைய வயிற்றினுள்ளே வைத்து ரட்சித்த வைபவத்தை சொல்லி அவனுடைய திருவடி ஸ்பர்சத்தாலேயே இந்த கடலானது இப்படிப்பட்ட உயர்ந்த கதியை பெற்றிருக்கின்றது. கருநீல வண்ணத்தோடு காட்சியளிக்கின்றது. இன்னும் பொய்கை ஆழ்வார் தானும் இதனாலே எம்பெருமானுடைய அருளை பெற்ற கடல் என்ன, எம்பெருமானுடைய அருளே நமக்கு எப்பொழுதும் பயனை அளிக்க வல்லது, உஜ்ஜீவனத்தை அளிக்க வல்லது என்ன இரண்டு பாசுரங்களாலே அருளை செய்கின்றார் ஆழ்வார் எம்பெருமானார். ஜீயர் திருவடிகளே சரணம்.